அருகே உள்ள கிளியனூரைச் சேர்ந்தவர் சிவாஜி மனைவி ராசாத்தி. இவரது கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார். மயிலாடுதுறை வண்டிக்கார மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஆர்விக ஜுவல்லரியில் 2 கிராம் முதல் 6 கிராம் வரை மோதிரம், மூக்குத்தி போன்ற நகைகளை ஏஜென்ட் சுகன்யா என்பவர் மூலம் வாரம் 5,000 ரூபாய் செலுத்தி 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை தவணை முறையில் வாங்கி வந்துள்ளார். வாரம் தொகையை சுகன்யாவிடம் ஜிபே மூலம் அனுப்பி வந்துள்ளார். 10 பவுண்ட் நகைகளை வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. வாங்கிய நகை வகைகள் தரம் மற்றும் அதற்கான பில் அளிக்கப்படவில்லை. தனது நகைகளை அடகு வைத்த போது அவைகள் தரமற்றவை என தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து ஜுவல்லரியில் கேட்டபோது சரியான பதில் இல்லை. ஏஜென்ட்டை கேட்டுக்கொள் என்று கூறியதால் மயிலாடுதுறை எஸ்பி, டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர் என பல்வேறு இடங்களில் ஏறி இறங்கியும் சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் சங்கமித்ரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் ராசாத்தி புகாரை அளித்து ஜுவல்லரி நிறுவனத்தினர் தவணை முறையில் விற்ற நகைகள் மறுத்தும் விற்பனைக்கான ரசீதையும் அளிக்கவில்லை. ஆகவே போலி நகைகளை ரசீதியின்றி விற்பனை செய்து ஏமாற்றிய நிறுவனத்தின் மீது அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து தனது நகைகளை பெற்றுத்தரவும் கோரியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வண்டிகார தெருவில் இருக்கக்கூடிய RVK அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகைக்கடையில் தவணை முறையில் தங்கம் என்று சொல்லி பெண்களிடம் ஏஜென்ட்டுகளை நியமித்து பல கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து தங்கம் விற்பனை செய்திருக்கிறார்கள். அப்படி விற்பனை செய்யப்பட்ட தங்கம் அதில் ஏமாந்தவர் போலியான நகைகளை கொடுத்து கிளியனூர் கிராமத்தை சேர்ந்திருக்கிற கீழத்தெருவை சார்ந்திருக்கிற ராசாத்தி என்பவரிடத்தில் 7,90,000 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு போலியான தங்கத்தை கொடுத்து அவர்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். அந்த நகையை வாங்கி அவருடைய சொந்தக்காரர் உறவினர்களுடைய வீட்டிற்கு முறை செய்கின்ற போது தான் அந்த RVK வண்டிகாரத்தந்தில் இருக்கக்கூடிய அந்த RVK என்று சொல்லக்கூடிய நகைக்கடையினுடைய நகை என்பது போலியானது என்பது அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறாங்க. இதுவரை எந்த நடவடிக்கையும் அது எடுக்கப்படலை என்பதால் இன்றைக்கு மீண்டும் நாங்கள் மயிலாடுதுறை ஆட்சியர் அவர்களை சந்திப்பதற்காக வந்திருந்தோம். ஆட்சியர் அவர்கள் இன்றைக்கு இல்லைங்கிறதுனால அவருடைய PA அவர்களிடத்தில் ஒரு மனுவை கொடுத்துருக்குறோம். பொதுமக்கள் மத்தியில் பணம் வசூல் செய்வது சட்டவிரோதம். அந்த சிறு சேமிப்பு திட்டம், நகை, அதுபோல் பணத்தை பொதுமக்களிடமிருந்து எந்த ஒரு நிறுவனமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் பணத்தை வசூல் செய்யக்கூடாது என்பது சட்டம். அப்படி அதை மீறி செய்கின்றவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போல் நகைகளை விற்பனை செய்கின்றவர்களுக்கு உடனடியாக ரசீது வழங்கணும். ஆனால் பூங்கோதை என்பவரிடத்தில் ஒரு 14 லட்சம் ரூபா பணத்தை ஏமாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறாங்க, புகார் கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் அதுலேயும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லைங்கிற விஷயம் இப்போது எங்களுக்கு தெரிய வருகிறது. ஒரு 14 லட்சம் ரூபாய், இங்கே ஒரு 10 லட்சம் ரூபாய், அங்கே ஒரு 8 லட்சம் ரூபாய் சொல்லிட்டு பல கோடி ரூபாயை பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து சட்டவிரோதமாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் பணத்தை இன்றைக்கி பொதுமக்களிடம் வசூல் செய்திருக்கிற போலியான நகைகளை விற்பனை செய்திருக்கிற மயிலாடுதுறை வண்டிகார தெருவில் இருக்கக்கூடிய RVK நகைக்கடையினுடைய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுத்து அங்கே விற்பனை செய்யப்படுகின்ற நகைகள் உண்மையான நகைகள் தானா, இவர்கள்ட்ட கொடுக்கப்படுகின்ற நகைகள் என்பது போலியான நகைகளாக இருக்கிறதுனால உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டிருக்கிற கிளியனூர் ராசாத்தி அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டுமாய் தாழ்மையோடு நான் இதை கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.